வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்பம் தமிழ் அகாடமி. டிஎன்ஏவில இருந்து வரலாறு காணாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹியூஜ் வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 391 வேகன்சி நோட்டிபிகேஷனை பார்த்துட்டு எல்லாருமே மிகப்பெரிய வருத்தத்தில் இருந்திருப்பீங்க. இப்போ இந்த அரண்டமை பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபயர், ஒரு வெறி கிரியேட் ஆயிருக்கும். அந்த வெறியை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 50 நாள்ல அந்த வெறியை வச்சுட்டு கன்சிஸ்டன்டா இன்னைக்கு நைட்டு ஸ்டார்ட் பண்ணா கூட உங்களாலையும் இந்த 391 பேர்ல ஒரு ஆள் ஆக முடியும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. நீங்க டிப்ளமோ முடிச்சிருந்தா கூட அடுத்து டிப்ளமோ வேகன்சி ஆட் ஆக வாய்ப்பு இருக்கு. அடுத்து வரக்கூடிய நோட்டிபிகேஷன்ல ஆட் ஆகலைன்னா கூட எகைன் அரண்டம்ல ஆட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால எலக்ட்ரிக்கல் முடித்த மாணவர்களுக்கு நான் பார்த்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இவ்வளவு பெரிய வேகன்சி ரிலீஸ் ஆனதே இல்லை. அதனால ஒரு முதல் முயற்சியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். இல்ல நீங்க ஆல்ரெடி நிறைய எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன், நான் வந்து லிஸ்ட்லலாம் வந்திருக்கேன், 3:1 என்ற ரேஷியோலாம் வந்திருக்கேன்னா கண்டிப்பா டெஃபினட்டா 100% உங்களால் அடிக்க முடியும். ஒரு பிளான் வேணும், ஒரு பக்காவான பிளான் போட்டு இந்த 50 நாளும் மிகப்பெரிய ஒரு டெடிகேட்டடோட பயங்கரமா படிங்க. அதற்கு நம்ம இன்ஸ்டியூட்டும் சில உதவிகள் பண்ண போறோம். நம்மளும் இதற்கான கிராஸ் கோர்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த வீடியோல நான் எப்படி கிளியர் பண்ண போறது, எப்படி படிக்கணும், என்ன புக்ஸ் வாங்கணும், என்ன ஆர்டர்ல படிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு டிப்ஸும் கொடுக்க போறேன். அடுத்தடுத்த வீடியோல அடுத்தடுத்த ஃபேக்கல்டிஸ் வந்து இந்த எக்ஸாமை கிளியர் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி அவங்கவுங்க சொல்லுவாங்க. அதனால இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் புதுசா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு இந்த நோட்டிபிகேஷனை பத்தின ஒரு சின்ன டீடைல் சொல்லிட்டு இந்த தேர்வு எப்படி நம்ம வெற்றி பெறலாம், எப்படி நம்ம தொடங்கலாம் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு இருக்கு சரிங்களா. சோ பேப்பர் 1 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும், ஜெனரல் ஸ்டடீஸும் இருக்கும், ஆப்டிடியூடும் இருக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு எலிஜிபிலிட்டி நேச்சர் தான் சரிங்களா. சோ அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க மைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்க பாஸ் மார்க் எடுத்தாலே வந்து போதுமானது. ஜெனரல் ஸ்டடீஸும் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியும் ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 100 கொஸ்டின் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டுக்கு எடுத்துப்பாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் 100 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் சரிங்களா. அது வந்து ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி நேச்சர் தான். அதே மாதிரி பேப்பர் 2ல ஃபுல்லாவே டெக்னிக்கல் இருக்கும். சப்ஜெக்ட் கோட் வந்து 400. அதே மாதிரி இசிஏ ஸ்டூடெண்ட் வந்து இது வரைக்கும் நாட் எலிஜிபிள் சரிங்களா. எலக்ட்ரிக்கல் மட்டும்தான் எலிஜிபிள். பட் ஃபியூச்சர்ல ஏதாவது அவங்க ஏதாவது அடெண்டம்ல ஆட் பண்றாங்களான்னு பார்ப்போம். ஸோ எக்ஸாமுக்கு அப்ராக்சிமேட்டா இன்னிலிருந்து நமக்கு ஒரு 50 நாட்கள் வந்து இருக்கிறது சரிங்களா. ஸோ இந்த 50 நாள்லையும் நம்ம எப்படி படிக்கிறது, இல்லை ஆல்ரெடி படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் சொல்ல போறேன் சரிங்களா. ஓகே, அதே மாதிரி சொன்ன மாதிரி 391 வேகன்சி இன்னுமே ஆட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் சரிங்களா. சோ இதுக்கு வந்து நீங்க கண்டிப்பா டிகிரி முடிச்சிருக்கணும், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். அண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கெல்லாம் வந்து அப்ரெண்டிஸ் முடிச்சவங்களுக்கு ஸோ ப்ரிஃபரன்ஸ் மீன்ஸ் 2 பேரும் ஈக்குவல் மார்க்காக இருந்தால் தான் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் சரிங்களா. அதனால நீங்க மார்க்லேயே அதிகமாக எடுத்துட்டீங்கன்னா அந்த ப்ரிஃபரன்ஸ்லாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க சரிங்களா. அதே மாதிரி உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இருக்கும். அதே மாதிரி ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சரிங்களா. பட் ஆனா இந்த ஜெனரல் ஸ்டடீஸ் இருக்கு இல்லையா, இந்த ஜெனரல் ஸ்டடீஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் டெஸ்ட் தான். ஸோ அதையும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆன டேட்ல உங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், அப்பதான் எலிஜிபிள். நீங்க இப்ப நான் வந்து இன்னும் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா அப்ளை பண்ண முடியாது சரிங்களா. ஓகே, ஏஜ் லிமிட் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1/7/2025 நீங்க வந்து பிசி எம்பிசியா இருந்தீங்கன்னா 34 அதை தாண்டி இருக்கக்கூடாது. எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா 37 அதை தாண்டி இருக்கக்கூடாது. மீதி அதர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா 32. கண்டிப்பா சேலரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60,000 வரும். கண்டிப்பா இந்தியன் சேலரியா ஒரு 56ல இருந்து ஒரு 57 டிபெண்ட்ஸ் எந்த சிட்டில நீங்க போஸ்டிங் வாங்குறீங்கன்றத பொறுத்து மாறுபடும். பட் நல்ல சேலரி மற்ற ஏஐயோட டிஎன்இபில இருக்கக்கூடிய ஏஐயோட சேலரி வந்து சூப்பரா வந்து ஜாஸ்தியா இருக்கும் சரிங்களா. ஸோ இதுல டீடைலா இருக்கு பாருங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். டிகிரி வந்து பாருங்க ஜெனரல் ஸ்டடீஸ் மட்டும் 75, ஆப்டி 25 இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி சப்ஜெக்ட் வந்து 200 கொஸ்டின் 3 hours, இதுவும் 3 hours தான் சரிங்களா. ஸோ அப்ஜெக்டிவ் தான். இது ஓஎம்ஆர். எது ஓஎம்ஆர் அப்படின்னா இந்த பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிபிடி சரிங்களா. இன்டர்வியூலாம் கிடையாது. ஸோ அதே மாதிரி 450க்கு நீங்க வந்து எழுதணும். லாஸ்ட் டேட் பாருங்க 25/6 இன்னும் இருக்கு. ஸோ சீக்கிரமே வந்து இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிடுங்க சரிங்களா. ஸோ இன்டர்வியூலாம் கிடையாது, நீங்க ஈஸியா வந்து நீங்க கிளியர் பண்ணிடலாம். இன்னும் சொல்ல போனா நீங்க ஜெனரல் ஸ்டடீஸ்ல ஒரு 70ல இருந்து ஒரு 75 கொஸ்டின்ஸ் வந்து டார்கெட் பண்ணுங்க சரிங்களா. டெக்னிக்கல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 130ல இருந்து ஒரு 140 கொஸ்டின், 135க்கு மேல போட்டாலே நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் இதெல்லாம் நிறைய கேட்டகரி வைஸ் சொல்லுவோம். பட் லீஸ்டா ஜிஎஸ்ல 70, டெக்னிக்கல்ல 135 கொஸ்டின். நான் சொல்றது கொஸ்டின். சோ இதை டார்கெட் பண்ணுங்க. இதை டார்கெட் பண்ணாலே டெஃபினட்டா உள்ள போக வாய்ப்பு இருக்கு. இன்னும் குறைய கூட வாய்ப்பு இருக்கு சரிங்களா. சோ ஃபீமேலுக்குலாம் இன்னும் குறைய கூட வாய்ப்பு இருக்கு. சோ இப்போ இது எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றது? இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் நோட்டிபிகேஷன் பத்தின ஒரு ஐடியா அவ்வளவுதான் சரிங்களா. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இந்த ஜெனரல் ஸ்டடீஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்,
டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி இது ஒரு 10 யூனிட் இருக்கு இல்லையா? ஸோ இது எப்படி நம்ம படிக்கலாம் அப்படின்னா, இப்பதான் நீங்க வந்து முதல் முயற்சியில நீங்க ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. இல்ல நான் வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி படிச்சிருக்கேன்னா நீங்க ஆல்ரெடி ஜிஎஸ்ஓ நீங்க டிகிரி ஸ்டாண்டர்ட் பேப்பரோ நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க. இப்போ நீங்க பண்ண வேண்டியது எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிட்டு நிறைய டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிட்டு ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்க்கறதா உங்களுடைய வேலையா இருக்கும். ரிவிஷன் டெஸ்ட் பிராக்டிஸ் தான் ஆல்ரெடி நீங்க வந்து 3:1 ரேஷியோ வரைக்கும் நீங்க லிஸ்ட்ல வந்தவங்க பண்ண வேண்டியது. பட் புதுசா முயற்சி பண்றேன் எனக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னு சொல்றேன். இல்ல சார் நான் ஜிஎஸ் கொஞ்சம் படிச்சிருக்கேன், டெக்னிக்கல் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது, அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இல்ல சார் நான் டெக்னிக்கல் கொஞ்சம் படிச்சிருக்கேன் பட் ஜிஎஸ் எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி ஒரு 3 கேட்டகரியில இருப்பீங்க சரிங்களா? சோ எல்லாம் படிச்சு லிஸ்ட்ல போனவங்க ரிவிஷன் பண்ணுங்க, டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க, ஃபுல் டெஸ்ட் எழுதுங்க, திரும்ப ரிவிஷன் பண்ணுங்க. அதுதான் சரிங்களா? முக்கியமா அந்த ஷார்ட் நோட்ஸ், அந்த ஒய்சிடி கேப்சல்ஸும் மேடிசி ஹேண்ட் புக்ஸ்ல இருக்கிறதையும் நிறைய ரிவிஷன் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய ஹேண்ட் நோட்ஸ் ஸோ அதையும் 3 மட்டும் ரிவிஷன் பண்ணுங்க. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்க. இப்போ நீங்க நான் ஜிஎஸ் படிச்சிருக்கேன், நான் ஜிஎஸ்ல இப்போவும் நான் குரூப் 2 குரூப் 1 குரூப் 4 நான் எழுதிட்டு இருக்கேன், இப்போ போனா நான் ஒரு 80 கொஸ்டின்ஸ் நான் வந்து என்னால அடிக்க முடியும் அப்படின்னா நீங்க உங்களுக்கும் ப்ராபபிலிட்டி கிளியர் பண்றதுக்கு ரொம்ப ஜாஸ்தி. இல்ல நான் வந்து டெக்னிக்கல் படிச்சிருக்கேன் ஜிஎஸ் தெரியாது, நான் டெக்னிக்கல் இப்பயும் போனாலும் ஒரு 135 140 கொஸ்டின்ஸ் போடுவேன், இப்போ கேட்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க சரியா? ஸோ அவங்க எல்லாம் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. அப்ப சார் நான் எதுவுமே இல்லை, நான் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு நான் ப்ராபபிலிட்டி கம்மின்னு சொல்ல மாட்டேன், ஆனால் நிறைய எஃபோர்ட் பண்ணணும். அதாவது இந்த இருக்கக்கூடிய 50 நாளுமே நீங்க முழு நேரமா படிக்கணும், ரொம்ப டெடிகேட்டடா படிக்கணும். ஸோ உங்களுடைய எஃபோர்ட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ சரிங்களா? ஸோ உங்களுடைய டெடிகேஷன் ஹார்ட் ஒர்க் என்ன கைடன்ஸ் எடுத்துக்கிறீங்கன்றதை பொறுத்து உங்களாலையும் டெஃபினட்டா முடியும். ஏன்னா 391 வேகன்சி இருக்கப்போ கண்டிப்பா உங்களாலையும் காம்படிட் பண்ண முடியும் சரிங்களா? இப்போ சார் நான் வந்து டெக்னிக்கல் ஃபுல்லா படிச்சிட்டேன் சார், எனக்கு அதை பத்தி தேவையே இல்லை அப்படின்னா இப்போ ஜிஎஸ் என்ன சார் பண்ணணும்னா, ஜிஎஸ்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா லீஸ்டா நான் சொல்றேன், கண்டிப்பா ஆப்டிடியூட் சரிங்களா? ஆப்டிடியூட்ல 25 கொஸ்டினுக்கு கண்டிப்பா 22 இல்ல 23 கொஸ்டின்ஸ் போட்டே ஆகணும் சரிங்களா? அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லுவேன்னா இங்க ஹிஸ்டரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு 20 கொஸ்டின்ஸ் இருக்கா இந்த யூனிட். அதுக்கப்புறம் இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு இந்த யூனிட். அதுக்கப்புறம் இந்தியன் பாலிட்டி. இது மட்டும் படிச்சாலே போதுமானது, கண்டிப்பா போதுமானது. நீங்க வந்து வேலை வாங்கிடு. அதாவது நான் டெக்னிக்கல் நல்லா படிச்சிட்டேன் சரிங்களா, எனக்கு வந்து ஜிஎஸ் தான் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னா நீங்க ஹிஸ்டரி கூட படிக்க வேண்டாம், ஹிஸ்டரி ஜியோகிராஃபி சயின்ஸ் இது மூணு நீங்க டச் பண்ணவே வேண்டாம், கரண்ட் அஃபேர்ஸ் கூட படிக்க வேண்டாம். நீங்க இதை படிச்சாலே என்னுடைய கெஸ் படி நீங்க நல்லா படிச்சீங்கன்னா 65 கொஸ்டின் போடலாம். உங்களுடைய லக்கு இருந்ததுன்னா கூட போய் 75 கூட வர வாய்ப்பு இருக்கு, இல்ல 70 கூட வந்துடும் சரிங்களா? இதை நீங்க பண்ணாலே போதும். சார் எனக்கு ஜிஎஸ் நல்லா தெரியும் சார், அதுக்கப்புறம் இதுல அதாவது டெக்னிக்கல் தெரியும், ஜிஎஸ் எனக்கு சரியா தெரியாதுன்னா ஜிஎஸ் நான் சொல்ற யூனிட் மட்டும் நீ படிச்சுட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நமக்கு ஒரு 13 வீடியோ இருக்கு சரிங்களா? அது கிராஸ் கோர்ஸ்ல ஆட் பண்ணிருக்கேன். அந்த 13 வீடியோ மட்டும் பார்த்துட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணா போதுமானது, அது லாஸ்டா பார்த்துக்கலாம். ஸோ நீங்க என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை இந்த ஜிஎஸ்க்குமே இந்த 4 யூனிட்டுக்கும் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணணும் சரிங்களா? 1 2 3 இந்த 3 யூனிட் பிளஸ் இந்த ஆப்டிடியூட், இதுக்கு மட்டும் நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் மட்டும் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா போதுமானது. அப்படியே இல்லை சார் நான் ஹிஸ்டரியும் கொஞ்சம் படிக்கணும்னா முகல்ஸ், டெல்லி சுல்தான், சிந்து சமவெளி சரிங்களா? சோ சிந்து சமவெளி நாகரிகம் இது 3 டாபிக் மட்டும் படிச்சுட்டு போங்க, கண்டிப்பா ஒரு 3 கொஸ்டின் வரும், அது போதுமானது சரிங்களா? சோ அதுல 10ல 3 கொஸ்டின் நீங்க அப்படி குத்துமதிப்பா போட்டீங்கன்னா இன்னும் 2 கொஸ்டின் கரெக்ட் ஆயிடும், 5 கொஸ்டின் கரெக்ட் ஆயிடும். அதனால அதை தாண்டி நீங்க போக வேண்டாம், ஜியோகிராஃபி சயின்ஸ் எல்லாம் நீங்க டச் பண்ண வேண்டாம் சரிங்களா? ஈவன் இது எல்லாத்துக்குமே நான் அந்த ஸ்ட்ராட்டஜியை சொல்லுவேன், புதுசா ஸ்டார்ட் பண்றவங்களுக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி தான் சரிங்களா? நீங்க ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க இதை மட்டும் பண்ணா போதும், புதுசா ஸ்டார்ட் பண்றவங்களுக்கும் சரிங்களா? இல்ல சார் நான் ஜிஎஸ்ல அத்துப்படி நான் 80 கொஸ்டின்ஸ் போடுவேன், டெக்னிக்கல் மட்டும் சொல்லுங்க. நான் டெக்னிக்கலே அழகா அவங்களே கொடுத்துருக்காங்க, ஏன்னா எதுல அதிகமான வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 20 கொஸ்டின் 25 20 15 25 30 சரிங்களா? சோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க பவர் சிஸ்டம், எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ், இதுதான் முக்கியமான யூனிட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ். சோ இது மட்டும் படிச்சா போதும். யார் அப்படின்னா நான் வந்து ஜிஎஸ்ல நான் 80 85 போடுவேன் அப்படின்னா நீங்க ஒரு புஷ் பண்ணி ஒரு 125 கிட்ட புஷ் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு மேட்ச் ஆயிடும் சரிங்களா? சோ பட் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டா நீங்க ரிவிஷன் கிளாஸ் மட்டும் நீங்க பார்த்தா போதும். ரிவிஷன் கிளாஸ்மே நம்ம கிராஸ் கோர்ஸ்ல இருக்கு சரிங்களா? சோ மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்க்குலாம் நீங்க ரிவிஷன் கிளாஸ் மட்டும் பார்த்தா போதுமானது, அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சரிங்களா? சோ இவ்வளவுதான். அப்போ சோ டெக்னிக்கல் மட்டும் படிச்சவங்க, ஜிஎஸ் மட்டும் படிச்சவங்க, 2 படிச்சவங்களுக்கு நான் சொல்லியாச்சு. இப்போ புதுசா ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த ரெண்டுலயுமே நான் சொன்னேன் இல்லையா, அந்த முக்கியமான யூனிட்ஸ் டெக்னிக்கல்லையும் முக்கியமான யூனிட் ஜிஎஸ்லையும் அதை மட்டும் தான் நீங்க படிக்கணும். மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இல்ல அப்படின்னா ஃபுல்லாவே நாங்க என்ன பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னா கிராஸ் கோர்ஸ், அதாவது இந்த 10 யூனிட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கிராஸ் கோர்ஸ் சரிங்களா? இந்த 50 டேஸ்ல என்ன தேவையோ அதை மட்டும் நாங்க நடத்தலாம்னு இருக்கோம் வித் டெஸ்ட் சீரிஸ். அதை நீங்க அட்டெண்ட் பண்ணீங்கன்னா புதுசா நீங்க ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ட்ரை இருக்கும். இல்ல சார் நான் ஜிஎஸ்லாம் நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு டெக்னிக்கல் மட்டும் தான் பிரச்சனைனா உங்களுக்குலாம் இன்னுமே பெனிஃபிட்டா இருக்கும்.
இல்லை நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன், நிறைய எக்ஸாம்பிள் நான் 3:1 ரேஷியோலாம் போயிருக்கேன்னா உங்களுக்கும் இந்த ரிவிஷன் கிளாஸ் வந்து ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத நம்புறேன். சரிங்களா? அதனால ஒருவேளை நீ ரிவிஷன் கிளாஸே இல்லை, நான் வந்து எங்கேயுமே கோர்ஸ் ஜாயின் பண்ணல அப்படின்னா, ஆக்சுவலாக எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் கோர்ஸ் ஜாயின் பண்ணாமல் படிக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படியே படிக்கிறா இருந்தாலும் இந்த 5 யூனிட் மட்டும் படிங்க. அதுவுமே நான் சொல்கிற புக்ஸில் படிங்க. நான் அடுத்த புக் சொல்கிறேன், அதில் நான் சொன்ன யூனிட். சரிங்களா? இந்த யூனிட் இந்த யூனிட் இந்த யூனிட் இந்த யூனிட் இந்த யூனிட் இது மட்டும் நான் சொல்கிற புக்ஸில் படிங்க. பட் அது ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி தான். நீங்கள் எங்கேயாவது ஒரு கிராஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க, இல்லை ஃபுல் கோர்ஸ் ஜாயின் பண்ணி அந்த யூனிட் மட்டும் ஃபுல்லாகவே படிச்சிருங்க. சரிங்களா? ஒன்று அந்த 5 யூனிட்டை ஃபுல்லாக படிங்க, இல்லை எல்லா யூனிட்டையும் கிராஸ் கோர்ஸாக படிங்க, அதாவது ரிவிஷன் கிளாஸாக படிங்க. சரிங்களா? ஸோ அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது என்ன புக்ஸ் சார் வாங்கணும்? ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் எந்த புக்ஸுமே தேவையில்லை. கண்டென்ட்டுக்குமே நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் புக், தமிழ்நாடு கவர்மெண்ட் நோட்ஸே ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுடைய போர்ட்டலுக்கு போனாலே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம டெலிகிராம் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நானே அந்த நோட்ஸ் எல்லாம் அனுப்புறேன். அந்த நோட்ஸே போதுமானது, வேறு எந்த நோட்ஸுமே தேவை கிடையாது. எதுக்கு அப்படின்னா ஜிஎஸ்க்கு. அதே மாதிரி அப்ஜெக்டிவ் கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தான். லாஸ்ட் இயர் 2024 நடந்த அந்த கொஸ்டினை பார்த்தாலே உங்களால் நான் நிறைய நம்ம ஸ்டூடெண்ட்டே நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. வெறும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மட்டும் பார்த்து ஜிஎஸ்ல நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. அதாவது மீன்ஸ் ஓரளவு ஒரு 65+ வாங்கியிருக்காங்க. சரிங்களா? 25 வாங்கினாலே ஒரு டீசென்ட் தான். 70 வாங்கினா குட், 75 வாங்கினா சூப்பர். சரிங்களா? ஸோ அது வாங்கிட முடியும். அதனால ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் எந்த அப்ஜெக்டிவ் புக்கும் உங்களுக்கு தேவை கிடையாது. ஆப்டிடியூடுக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, RS அகர்வால் தமிழ் புக்கே இருக்கு. சரிங்களா? அதையே நீங்க வாங்கி பிராக்டிஸ் பண்ணா போதும். அதுக்குமே தேவையில்லை, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரே போதும். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும். டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன்ல சார், நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்றேன், இல்லை சார் நான் ஜிஎஸ் படிச்சிருக்கேன், டெக்னிக்கல் வந்து நான் சரியா படிக்கல அப்படின்னா, உங்களுக்கு இந்த கேப்சல், இந்த OICT கேப்சலும் இந்த மேடிசி ஹேண்ட் புக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆனா உங்களுக்கு இனிஷியலாக எதுவுமே புரியாது. ஏதாவது ஒரு கோர்ஸ் கிராஸ் கோர்ஸோ இல்லை ஃபுல் கோர்ஸோ ஜாயின் பண்ணி அந்த 5 யூனிட் படிச்சுட்டு நீங்கள் ரிவிஷன் பண்ணாதான் ஈஸியாக இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி ஃபுல்லாக ரிவிஷன் கிளாஸாக 10 யூனிட்டுமே ரிவிஷன் கிளாஸாக கிராஸ் கோர்ஸாக எடுக்கிற ஏதாவது அகாடமியில் ஜாயின் பண்ணிங்கன்னா, இப்போ நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணிங்கன்னா அப்போ ரிவிஷன் பண்ணிங்கன்னா இட்ஸ் குட். சரிங்களா? கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். என்னன்னா அந்த ரிவிஷன் கிளாஸ் நோட்ஸு, இந்த OICT கேப்சல்ஸ், இந்த மேடிசி இது மட்டுமே போதும். சரிங்களா? டெஸ்ட் நீங்க வந்து கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்றதுக்கு நான் இந்த 2 புக் சஜஸ்ட் பண்றேன். சரிங்களா? இதோட லிங்க்கும் நான் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்றேன். நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம டெலிகிராம் குரூப் இருக்கு, அதுல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த புக்ஸ்க்கான லிங்க்லாம் நான் ஷேர் பண்றேன். இதுவும் நான் எப்படி சால்வ் பண்றேன்னு சொல்றேன். நம்ம கிராஸ் கோர்ஸ்லயே அந்தந்த ஃபேக்கல்டி கிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஸோ டெஸ்ட் சீரிஸ் எடுத்து கொடுக்க சொல்லியிருக்கேன். அதனால அவங்களே கிளாஸ் நடத்திட்டு உங்களுக்கு வந்து டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. அதனால அதிலே கவர் ஆயிடும். அப்படி இல்லாதவங்க நீங்க இந்த புக்ஸ், இந்த 4 புக்ஸ் மட்டும் போதும், வேற எந்த புக்ஸ் வேணாம். ஃபார் டெக்னிக்கல் ஜிஎஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன அந்த கவர்மெண்ட் போர்ட்டல் மெட்டீரியல் நீங்க எடுக்கலன்னா சொல்லுங்க, நான் குரூப்ல அனுப்புறேன். அது போதும். அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், இவ்வளவுதான் மெட்டீரியல். டெடிகேட்டடா இந்த 50 நாள் உட்காந்து குறைஞ்சது முடிஞ்சா 10 மணி நேரம் கூட படிங்க. கொஞ்சம் ப்ராப்பரான டைம் ஸ்கெடியூலோட படிங்க. ஜிஎஸ்ஏ படிச்சுட்டு இருக்காம, டெக்னிக்கலே படிச்சிருக்காம, மாத்தி மாத்தி ஆல்டர்னேட் ஸ்கெடியூல் போடுங்க. கொஞ்ச நேரம் ஜிஎஸ், கொஞ்ச நேரம் டெக்னிக்கல், கொஞ்ச நேரம் டெஸ்ட், கொஞ்ச நேரம் ரிவிஷன், கொஞ்ச நேரம் ஆப்டிடியூட். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்க மென்டலா உங்களால ஈஸியா டெடிகேட்டடா ஹார்ட் ஒர்க்கா ரொம்ப நேரம் படிச்சிட முடியும். 10 மணி நேரத்தை யூட்டிலைஸ் பண்ண முடியும். இந்த 50 நாள் நீங்க 6.5 மணி நேரம் தூங்கினா போதும். சரிங்களா? அந்த அளவுக்கு டெடிகேட்டடா ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்ட மாதிரி ஒரு விரதம் இருந்த மாதிரி உட்காந்து படிச்சீங்கன்னா டெஃபினட்டா கிளியர் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இதுக்கப்புறம் வருமானது தெரியல. நான் இன்ஸ்டியூட் ஆரம்பிச்ச போதுல இருந்து இவ்வளவு பெரிய வேகன்சி நான் பார்த்ததே இல்லை. சரிங்களா? நானே இதனாலதான் வீடியோ போடாம இருந்தேன். ரொம்ப சோகமாயிட்டேன், என்ன பசங்களுக்கு சொல்றது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஒரு நல்ல வாய்ப்பு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதனாலதான் இந்த கிராஸ் கோர்ஸுமே நம்ம வந்து பிளான் பண்றோம். சரிங்களா? ஸோ 3 ஃபேக்கல்டி பிளான் பண்ணியிருக்கோம். ரோஹித் சார், பரமேஷ் சார், அப்புறம் வந்து பிரியா மேம். அவங்களாம் என்ன ஸ்கெடியூல்ல எப்போ எடுக்க போறாங்க, என்ன லைவ் கிளாஸ் இருக்க போகுது, இதை பத்திலாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்றேன். சரிங்களா? ஃபுல்லாவே லைவா தான் இருக்க போகுது. ஸோ ரிவிஷன் கிளாஸ் ஃபுல்லாவே லைவா இருக்கும். அது மட்டும் இல்லாம ரெக்கார்டட் கிளாஸுமே அவைலபிளா இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்த அந்த 10 யூனிட்டுக்கான ஃபுல் ரெக்கார்டட் கிளாஸுமே அவைலபிளா இருக்க போகுது. ஸோ பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கும். அதாவது இந்த டெக்னிக்கல்ல ஒரு 390 வீடியோ இருக்கு இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன அந்த 10 யூனிட்டுக்குமே நாங்க ஃபுல்லா எடுத்த வீடியோஸ் இருக்கும். அதுல நான் சொன்ன அந்த 5 யூனிட்டை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா? அது முடிச்சுட்டு மீதி 5 யூனிட்டை நீங்க கிராஸ் கோர்ஸ்ல நீங்க படிச்சா கூட போதும். அதே மாதிரி ஜிஎஸ்க்கான ஃபுல் ரெக்கார்டட் கிளாஸ் வந்துரும். நான் சொன்ன மாதிரி ஜிஎஸ்ல அந்த லாஸ்டா இருந்த அந்த 3 யூனிட் மட்டும் இந்த ஜிஎஸ்ல ஃபுல்லா பாத்துருங்க. ஜிஎஸ் மட்டும் நம்ம ஃபுல்லா லைவா எடுக்க போறது கிடையாது. ஏன்னா அதுல உங்களை 3 யூனிட் தான் படிக்க சொல்ல போறேன். அதை கம்ப்ளீட்டா நீங்க படிச்சுக்கோங்க. ஆப்டி ரீசனிங் மட்டும் உங்களுக்கு லைவா வரும். சரிங்களா? ஆப்டி ரீசனிங் மட்டும் லைவா வரும். அந்த மீதி அந்த 3 யூனிட்டை நீங்க அந்த ரெக்கார்டரா பார்த்தா போதுமானது. டெக்னிக்கல் லைவ் வர நம்ம வந்து இதில் அப்டேட் பண்ணிடுவோம். ஆப்டி வந்து உங்களுக்கு ரெக்கார்டட் இருக்கு, பட் லைவ் வரும். ரிவிஷன் கிளாஸ் ஆல்ரெடி நம்ம எடுத்த ரிவிஷன் கிளாஸ் இருக்கு, நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு 13 வீடியோ இருக்கு. சரிங்களா? ஸோ நல்ல சூப்பராக எடுத்துட்டு போகிற ஃபேக்கல்ட்டி. ஸோ அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அந்த 13 வீடியோவில் அட்லீஸ்ட் ஒரு 5 வீடியோ பார்த்தா கூட போதுமானது. அது நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஆல்ரெடி டெஸ்ட் சீரிஸ் இருக்கு, பட் புதுசாகவும் இப்போ எடுக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸும் எடுத்து தர சொல்லியிருக்கேன். ஸோ அவங்களும் வந்து எடுப்பாங்க. இதுதான் நம்ம கிராஸ் கோர்ஸில் இருக்கிறது. ஸோ 2500 3000 வச்சிருந்தேன், பட் ஆஃபரா 2500 வச்சிருக்கேன். உங்களுக்கு
டில் டிப்ளமோ எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு வேலிடிட்டி கொடுக்க போறோம் சரிங்களா. ஏன்னா இப்போ வாங்கியிருப்பீங்க, அடுத்த நாளைக்கு டிப்ளமோ நோட்டிஃபிகேஷன் வரும், அதுலயும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதனால உங்களுக்கு அதிகபட்சமா டிப்ளமோ எக்ஸாம் டேட் வரைக்கும் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும். நான் வந்து ஒரு 60 நாளும் பிளான் பண்ணியிருக்கேன், பட் நான் அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை சார் எனக்கு வந்து இந்த கிராஸ் கோர்ஸும் வேணும், நான் ஆல்ரெடி உங்க 10,000 கோர்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், 10,000 கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வேலிடிட்டி, நீங்க அது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க இதை பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு அதிலே வந்துடும் சரிங்களா. ஸோ இந்த கிராஸ் கோர்ஸ் அந்த 10,000 கோர்ஸ் அந்த 2 இயர்ஸ் வேலிடிட்டி கோர்ஸ்லேயே வந்துடும். இல்லை சார் 2,500 தானே, நான் கூடுதலாக ஒரு 7,500 போட்டு நான் 2 இயர்ஸ் வேலிடிட்டி கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறனால ஓகே தான், உங்களுக்கு 2 இயர்ஸ் சப்போர்ட் இருக்கும். 2 இயர்ஸுக்கும் எப்பப்பெல்லாம் கிராஸ் கோர்ஸ் எப்பப்பெல்லாம் லைவ் நம்ம வைக்கிறோமோ அது எல்லாத்தையும் நீங்க அட்டென்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ நம்ம 16ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்றோம் சரிங்களா, மண்டேல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ டீடைல்டா இன்னும் என்னென்ன சிலபஸ் எப்படி எடுக்க போறோம், என்ன டைமிங்ன்றதெல்லாம் நான் சொல்றேன் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கும், நீங்க ஆப்குள்ள போனீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ட்ரிபிள் கிராஸ் கோர்ஸ் இருக்கும் 2,500 நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்பவே உள்ள வந்து உங்களுக்கு கண்டென்ட்டா இருக்கும் சரிங்களா. டெக்னிக்கலுக்கு சாஃப்ட் காப்பிலாம் எதுவும் நம்ம கொடுக்க போகிறது கிடையாது. நீங்கள் அந்த ரிவிஷன் கிளாஸை நோட்ஸ் எடுக்க போறீங்க, அந்த ஒய்சிடி கேப்சல்ஸ் ரெஃபர் பண்ண போறீங்க, மேடிஸை ரெஃபர் பண்ண போறீங்க, ஒய்சிடியில் அந்த கொஸ்டின்ஸ் நீங்களே சால்வ் பண்ண போறீங்க, ப்ளஸ் நம்ம டெஸ்ட் சீரிஸை சால்வ் பண்ண போறீங்க சரிங்களா. ஸோ இவ்வளோதான். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டோடைய ரீசெண்ட் அச்சீவர்ஸ் சரிங்களா, இன்னும் கிளியர் பண்ணியிருக்காங்க, நம்ம இன்னும் ஆட் பண்ணல. இதெல்லாம் நம்ம 10,000 கோர்ஸ்க்கான கோர்ஸ் ஃபியூச்சர், நீங்கள் அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. இல்லை சார் நான் 2 இயர்ஸ்க்கு எடுத்துக்கிறனாலும் நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கோர்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க, கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் கோர்ஸ் டீடைல்ஸ் வந்து ஷேர் பண்றேன். அண்ட் இந்த ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை தயவு செய்து தவற விடாதீங்க. நீங்க நினைச்சிட்டு இந்த 50 நாள்ல நம்மளால முடியாம போயிடும், நமக்கு ஒர்க் போயிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு காரணத்தினால நீங்க படிக்கலைன்னா உங்களுக்கு வேலை கிடையாதுன்றது இன்னைக்கே தெரியும் சரிங்களா. இப்போ நான் படிக்க போறது இல்லை அப்படின்னு நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, இல்ல என்னால படிக்க முடியாதுன்றத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, இல்ல என்னால முடியாதுன்றத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கே நீங்க சொல்லிடலாம் நீங்க ஃபெயிலியர், நீங்க கண்டிப்பா அந்த வேலையில நீங்க ஒரு இன்ஜினியரா இருக்க போறது இல்லை. ஆனா ஒரு முயற்சி பண்ணி, ஒரு தடுமாற்றம் பண்ணி, ஒரு போராட்டத்தோட, ஒரு டெடிகேட்டடா என்னவோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏதோ ஒன்றுல போயிட்டு ஒருவேளை கொஞ்சம் லக்கு ஃபேவர் பண்ணி எப்படி போய் அடிச்சிட்டீங்கன்னா நீங்க அதற்கு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணணும், படிக்க உட்காரணும், முயற்சிகள் பண்ணணும். நீங்க நம்ம கிட்ட தான் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண நான் சொல்ல, முயற்சி பண்ணுங்க. இந்த 50 நாள் இல்லைன்னா வேற எந்த நாள் சரிங்களா. ஸோ உங்க வாழ்க்கையில எலக்ட்ரிக்கல் முடித்த ஒரு மாணவருக்கு உங்க வாழ்க்கையில கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த நோட்டிபிகேஷன் இல்ல, இந்த 50 நாள் சரிங்களா. இந்த 50 நாள் தான் உங்களுடைய அடுத்து வரக்கூடிய 50 வருஷம் தலைமுறையவே 50 வருஷம் வாழ்க்கையவே மாற்ற போகுது அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ கண்டிப்பா உங்களால முடியும். முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், முயலாமை தான் வெல்லாது சரிங்களா. நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச்.